அண்ணா 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு அவர் உள்ள வந்தாரு. நானும் ஸ்டேட்டஸ் போட்டேன். ஏன் அப்படின்னா புது தலைமை ஏற்கிறாரு, நிறைய செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். நானும் டிஎம்ஏக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த இப்ப தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் கூலி படத்தை ரிவ்யூ பண்ணீங்க. மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா தூய்மை பணியாளர் பார்க்காம இருப்பீங்களா? டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணாங்க, போய் பாத்தீங்களா? பார்க்கல, என்ன பண்ணீங்க? போய் படத்தை ரிவ்யூ பண்ணீங்க. நடிகர் வரக்கூடாதுங்கிறீங்களா? உங்க பையன் யாரு? அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 20 படம் நடிச்சிருக்காரா? சரிப்பா சரிப்பா, எனக்கு டிஎம்கே வேணாப்பா, ஏடிஎம்கே போடுறோம்ப்பா அப்படின்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே இருந்தப்ப ஜெயலலிதா எனக்கும் பிடிக்கும், நானும் ஜெயலலிதா போட்டிருக்கேன் 2016. ஜெயலலிதா இறந்தாங்கல்ல, இறந்ததுக்கு நீங்க போட்டு யார் இறந்தா, அவங்க ஃபர்ஸ்ட் செத்தாங்களா கொலை பண்ணாங்களான்னு தீர்வு எடுத்தீங்களா? அதோட யார் ஆட்சி பிடிக்கலாம்னு சண்டை போடுறீங்க? அதுக்கப்புறம் இதுல துப்பாக்கி சூடு நடத்துனாங்களே, இதுல தூத்துக்குடி மஞ்சள் சட்டை போட்டு வேன் மேல இருந்தாரு, பேர் என்ன? ஜெயில் அரெஸ்ட் பண்ணீங்களா? யார் சுட்டா? சுடுறதுக்கு யாரையா பர்மிஷன் தரணும் தெரியுமா? ஒரு டிஎஸ்பி தரணும், இல்லாட்டி ஒரு கலெக்டர் தரணும், இல்லாட்டி ஒரு சிஎம் தரணும். கால மாதிரி விடிஞ்சு வந்து சுட்டுட்டாங்களான்னு கேட்கறாரு. யார்? எடப்பாடி, சிட்டிங் சிஎம். இந்த மாதிரி கேட்கலாமா சார்? ரோடு போடுறது, ட்ரெயின் விடுறதெல்லாம் விட்டே ஆகணும். அது அடிப்படை. நான் ட்ரெயின் விட்டேன், ரோடு பண்ண சொல்லவே கூடாது. அது விஜயே வந்தாலும் அது அடிப்படை. அதெல்லாம் தேவையில்லை. அட்மின் ஒன்று இருக்கு. ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது எப்படி காப்பாத்துறீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்க விஷயம், ஓகேவா? தண்ணி விடுறது வந்து பேசிக் சார். நான் தண்ணி விட்டேன், இந்த வீட்டுக்கு லைட் போஸ்ட் வச்சேங்கிறது செஞ்சுதான் ஆகணும். அது அடிப்படை. நான் குழந்தைய பத்திட்டா வளர்த்துதான் ஆகணும். அது அடிப்படை. அதுக்கு மேல என்ன பண்ணீங்க? அதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நீங்க காப்பாத்துனீங்க? கோயம்புத்தூர்ல ரேப் கேஸ் நடந்துச்சு, அந்த ஆட்சியில் இது வந்துச்சா? தீர்ப்பு வந்துச்சா? வரல. 17 பேர் சுட்டிங்க, தீர்ப்பு வந்துச்சா? வரல. தூய்மையான இது பண்ணி பிரச்சனை வந்துச்சு, ஹேண்டில் பண்ணீங்களா? ஹேண்டில் பண்ண தெரியல. இப்ப இவர் கேஎன் நேரு திருச்சியில ஊழல் பண்ணார். 800 கோடி காசு வாங்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் தந்தாரு. 800 கோடி. அது என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? செந்தில் பாலாஜி 10 ரூபாய்க்கு பண்ணாரு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சோ அட்மின்ங்கிறது வந்து எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஓகேவா? இன்னைக்கு ரேப் நடக்குதுன்னா இன்னைக்கு போய் தடுக்க முடியாது யாராலையும். யாராலும் என்ன ரேப் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன தண்டனை தரீங்க? அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஒரு தெருவா போய் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. அது பேசிக்கலா தரலாம். ஆனா ஒரு தெருவா போய் விஜயாலையும் முடியாது சார். ஒரு தெருவா போய் ப்ரொடெக்ஷன் அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுதான் மேட்ரு, ஓகேவா? சார் இங்க தண்ணி தரது, ரோடு போறது, ஸ்கூல் கட்டுறதுலாம் பேசிக். அதெல்லாம் நீங்க வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸ்கூல் கட்டின, ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் பேசிக். அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அது விஜயா செஞ்சாலும் எனக்கு கணக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஹேண்டில் பண்ண முடியல. இந்த 4 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு? ஏதாவது ஒண்ணுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்களா? சோ மக்கள் புதுசா வராங்கன்னா அதை ஆதரிக்கிறாங்கன்னா விட்டுட்டு போயிடணும். கரூர்ல இது பண்றீங்களே, அவரு கேட்கறாரு, நான் கேட்கல, தலைவர் கேட்கறாரு. 40 பேர் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பழி போடுறீங்களா? நாங்க வந்த டைமுக்கு போனோம், வந்த இதுக்கு போனோம். 500 பேர் தான் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க எந்த இடத்துல அனுமதி தரீங்க? நான் தற்கொலைங்கிறீங்களா? எங்க வேணா எங்க வேணாலும் பர்மிஷன் கேட்பேன் சார். நான் இந்த தெருவில் பேசணும், மெரினால பேசணும், நான் பர்மிஷன் கேட்பேன் சார். அட்மின் ஏன் இருக்கீங்க? டேட்டா அனலிஸ்டே இருக்கீங்க சார். விஜய் சார் இங்கெல்லாம் பேசக்கூடாது, சின்ன இடம் பெரிய இடம் நீங்க தான் தரணும். நான் எங்க வேணா கேட்பேன். ஸோ அட்மின் லெவலில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். நாங்கள் எடுத்தோடனே கரூரில் போய் நாங்கள் பேசல. அதுக்கு முன்னாடி நாங்கள் திருச்சிக்கு போயிருக்கோம். திருச்சிக்கு, திருவாரூருக்கு 4-5 ஊருக்கு அட்டன் பண்ணி தான் கரூர் போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு வேண்டும் குறிக்கலான்னு ஒரு இடம் சின்ன இடமா பார்த்து தரீங்க. ஸோ சின்ன இடமா தரீங்கன்னா யார் மேலே தப்பு? யார் மேலே தர? மெரினா பீச்சில் போய் போராட்டம் பண்ணணும்னு கேட்பேன், பர்மிஷன் தந்துருவீங்களா? அப்பெல்லாம் தர முடியாது தம்பி. நீங்க வேற யாரும் பாருங்க, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அட்மின்ல இருக்கீங்க. ஸோ அட்மின் லெவலில் உங்களுக்கு எதுவுமே ஒரு இது பண்ண தெரியல. சும்மா போன எலெக்ஷன்ல வந்து அவர் அப்பா அண்ணாரு, எல்லாருக்கும் அப்பா அண்ணாரா, இன்னைக்கு வந்து அண்ணங்கிறாரு. அவர் யாரு? ஸ்டாலின். ஏன்னா அப்பா வந்து அண்ணன் வந்துட்டாரா? சும்மா எங்க தலைவர் என்ன பண்றாரோ அதையே மாத்தி பண்றீங்க. இவர் தலைவர் சொல்றவங்க என்ன பிரச்சனை? இதுக்கு மேல உங்களுக்கு மிஞ்சி அதிக போனா வந்து ஒரு ஜாதியோ இல்ல அஜித் விஜய் ஃபேனோ தூண்டிட முடியும். வேற இதுக்கு மேல ஒருத்தர் புதுசா வந்து உங்களுக்காக யாருமே வந்து நிக்க முடியாது. ஒருத்தர் நிக்கிறாரு. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல ஒதுக்கி போயிருங்க. அவதூறு மட்டும் பார்ப்பாங்க, தப்பு பேசாதீங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா நான் பேச வேணாயா? இன்னைக்கு காலமரா வந்து அண்ணங்கிறாரு, நாளைக்கு காலமரா தம்பிங்கிறாரு, இன்னைக்கு ஆம கறிங்கிறாரு, நாளைக்கு முயல் கறிங்கிறாரு, AK-47ங்கிறாரு. பொறுமையா பேச சொல்லுங்க, கருத்தை முழுசா பேச சொல்லுங்க. சரி சார், சீமானுடைய அடிப்படை கொள்கை என்ன? எது? டிஎம்கே தான் வந்தாங்க, தமிழர்களுக்காக வந்த கட்சி. அவங்க யாரை காப்பாற்றணும் சார்? இப்ப நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன் சார். இன்டர்வியூக்கு போறேன்னா உள்ள இருக்கிற வேலைக்கு கிடைக்குமா கிடைக்காதா பார்க்கணும். விஜயும் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காரு, ஒரு ஜாபுக்கு வந்திருக்காரு. சீமானும் ஒரு ஜாபுக்கு வந்திருக்காரு. பக்கத்துல ஜாபுக்கு வந்தா நடிக்க கூடாது. உள்ள எப்படி சேரலாம்? உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை இருக்குன்னா அவர் அடிக்கணும். இவர் சார் டிவிக்கு அடிக்கிறாரு. ஒரு 20 வருஷம் அரசியல் கட்சி யாரை பத்தி பேசணும் தெரியுதா உங்களுக்கு? யாரை பத்தி பேசணும்? நாங்க கிளியரா இருந்தோம். நாங்க ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே பத்தியோ என்டிகே பத்தியோ பேசல. ஏன்னா எங்களுக்கு யார் அடிக்கணும் தெரியும். அவர் யார் அடிக்கணும்னே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்காரு சார். அவர் ஒரு ஓரமா எங்க தலைவர் அதெல்லாம்
சொல்லிட்டாருல செத்து போன அடிமையில நாங்க தொடர்றது இல்லைன்னு. ரெண்டாவது பிரச்சனை மதுரையில சொல்லிட்டாரு, செத்து போன மிருகத்தை நாங்க தொடர்றது இல்ல. அவர் தான் சீமானு, அவர்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். ஃபர்ஸ்டே ஒருத்தர் வந்திருக்காரு, ஆதரிங்க சார், ரோடு போடலாம், இது பண்ணலாம், ஃப்ரீ பஸ் தரலாம், இல்லை யாருன்னா தேவை சார், விஏ கூட தரலாம் சார். நான் அதுக்காக விட்டு போட வரல. அட்மின் லெவலில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியும், ஒரு விஷயம் நடந்துருச்சா ஹேண்டில் பண்ண தெரியணும். 2 பேரும் ஹேண்டில் பண்ணல, ப்ரூஃப் இருக்கு, 4வது பண்ணல. இதுக்கு மேல எங்களால பேச முடியாது சார். ஓட்டு போட